அப்படிங்கிறது அத்தியாவசியம். டாய்லெட் கிளீனிங் வந்து லேபர் ஜாப் அப்படின்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். டிஸ்கிரிமினேட் பண்றதுக்காக சொல்லல. கிடையாதுங்க. உங்களுடைய தாட் ப்ராசஸை மாத்திக்கோங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கான 2வது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் கேப்டன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஞ்சித். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 64 எதுவுமே செய்யாமல் சும்மாவே உக்காந்துக்கிட்டு எந்த ஒரு கண்டென்ட்டுமே இது வரைக்கும் அவரை பற்றி வரவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆள் உள்ளே இருக்காருன்னா அது ரஞ்சித் தான். இப்போ அவரை கேப்டன் அவராக்கிட்டாங்க. ஸோ இந்த வாரமும் அவர் போகிறது கிடையாது. அடுத்த வாரமும் வந்துட்டு நாமினேஷனில் இருப்பார். ஸோ இன்னும் 2 வாரத்துக்கு அவர் அனுப்பவே முடியாதுன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரி, ப்ரோமோக்குள்ளே வரலாம். ப்ரோமோக்குள்ளே வந்தீங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ அவர் தான் கேப்டன் ஆகிட்டார். ஸோ அந்த டீமுக்கும் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதில் குக்கிங் டீமை ஸ்கில் ஓரியன்டாக எடுக்கணும், அதாவது திறமை சார்ந்து எடுக்கணும், சமைக்க தெரிந்த திறமை வச்சுருக்கவங்களா பார்த்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம தீபக். இதில் ஒரு நல்ல அர்த்தம் இருக்குது. ஏன்னா அப்படி இருக்கவங்க தான் சமைக்க முடியும். இந்த இடத்துல வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது அருண் செஞ்சது. என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கில் ஓரியன்டாக வச்சு ஆளை பார்க்குற அளவுக்கு அந்த இடத்துல யாரும் ஒன்றும் பெருசாக சமைக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே கேப்பில் கடா வெட்டுறதுக்கு எழுந்து முத்து வந்துட்டு அப்புறம் எதுக்கு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னா சொல்கிறீங்க. யோ அதுவாயா இங்கே பிரச்சனை, ஸ்கில் ஓரியன்டாக அப்படின்னு தான் பேசுகிறாரு, அதானையா பிரச்சனை, உக்காரியா முத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவர் பேசினது. அதுக்கப்புறமா என்ன சொல்லிட்டாரு, உடனே அப்படியே வந்துட்டு அருண் அப்படியே பிளேட்டை மாற்றிட்டார். இங்கே வந்துட்டு குக்கிங் டீமில் இருக்கவனை ஒரு மாதிரியும் டாய்லெட் கழுவுனை வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லாதவன மாதிரியும் பார்க்கறது எனக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அருண் சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்துட்டு யாரையுமே வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் குக்கிங்க்கு ஸ்கில் வேணும் அப்படின்றது தான் சொல்கிறோம். ஆமாம், கரெக்ட் தான். டாய்லெட் க்ளீன் பண்ணலாம். பட் ஆனால் குக்கிங் பண்ணணும்னா டெஃபினட்டாக கொஞ்சம் திறமை தேவைப்படும், குறைஞ்சபட்ச நாலேஜ் வேணும் சமையலில். ஸோ அப்படிப்பட்டவங்களும் சேர்த்து ஆக்கணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு தீபக் பேசிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் இவர் வந்துட்டு தேவையில்லாமல் தான் இந்த இடத்துல ஒரு சின்ன சீனை க்ரியேட் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு அருண் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ தீபக் எழுந்து சொல்லிட்டு இருக்காரு, ஸ்கில் ஓரியன்டாக லேபர் ஓரியன்டாக பார்க்கறதுல தவறு இல்லைன்ட்டு, அது தவறு தான் அப்படின்ற மாதிரி அருணும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்கள் தாட் ப்ராசஸ், உங்கள் நினைவை பற்றி கொஞ்சம் மாற்றிக்கோங்க, உங்கள் நினைவு சொல்கிறத கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி தீபக் அருணை பார்த்து சொல்ல, நீங்கள் உங்கள் வாயை வந்துட்டு ஒழுங்காக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இங்கிலீஷில் 2 பேருமே மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. யார்? தீபக்கும் அருணும். இதுதான் வந்துட்டு 2வது ப்ரோமோ. இதுக்கு நான் முன்னாடி ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ரஞ்சித் சார் அவர் வழக்கம் போல் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாடி நீ மோகினி நம்ம தனுஷ் மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களாம் பேச விட்டு யா எஸ் ஹீஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஸோ இப்போ இவங்க 2 பேர் மாற்றி பேசிகிட்டு இருக்கிறத பற்றி அந்த ரஞ்சித் சாருக்கு எந்த ஒரு புரிதலுமே இல்லை, அவருக்கு தெரியவுமே இல்லை. ஏதோ ஒரு பொம்மை மாதிரி நின்று அவங்க 2 பேருமே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு தவிர்த்துட்டு இதுக்குள்ளே பூந்து இதுக்கு சரியான சொல்யூஷன் சொல்லணும், இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு சுத்தமாக எதுவுமே புரியல அப்படின்றது தான் உண்மை. அங்கே அவர் நிற்கும்போது பார்த்தாலே வந்துட்டு தெரியுது. ஸோ இந்த சண்டை தேவையில்லாமல் அருணால் கொண்டு வரப்பட்டுச்சு. ஏன்னா அருண் கேப்டனாக இருந்தாலுமே குக்கிங் டீமை பொறுத்த வரைக்கும் சமைச்சு தெரிஞ்ச ஆள் தானே உள்ளே எடுத்துகிட்டு போயிருப்பார். இதை தீபக் சார் சொல்லும்போது அவர் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வாட் எவர் இட் இஸ். ஸோ முதல் நாளே வந்துட்டு சண்டை ஆரம்பிச்சிருக்கு தீபக் அண்ட் அருண். ஸோ மோதிக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.